10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் சர்வம் AI நிறுவனத்திற்கும் தமிழக அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் முன்னிலையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் அருண் ராய் மற்றும் சர்வம் AI நிறுவனத்தின் இணை நிறுவனர் பிரத்யூஷ்குமார் ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் விதத்திலும் தற்போது உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற வகையிலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் AI டேட்டா சென்டர்கள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். 10,000 கோடி ரூபாய்க்கான இந்த முதலீடு 1000 பேர்களுக்கு உயர் தொழில்நுட்ப டீப் டெக் ஜாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு MOU-வா நீங்கள் இதை பார்த்துடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூமெண்ட்டாக பார்க்குறது. தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் AI உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்.